என்னங்க ரொம்ப டல்லா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சுமி. நம்மளை அறியாமையே நம்ம வாழ்க்கையில் ஏதேதோ நடந்துருச்சு. உனக்கு என் மேலே கோவம் இல்லையே? இன்னும் என் பழசைய நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எப்போ அப்ரூவரா மாறுனீங்களோ அப்பவே நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதை நீ தான் தீர்த்து வைக்கணும். என்ன சந்தேகம்னு சொல்லுங்க, தீர்த்து வச்சுட்டா போச்சு. நான் ராணிமாவை பார்த்துருக்கேன், நீயும் ராணிமாவை பார்த்துருக்கேன். நம்ம சந்திரா அசல் ராணியம்மா மாதிரியே இருக்காங்களே, அது எப்படி? என்ன சுமி, மௌனமாயிட்டே எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்கு அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ராணி அம்மாவோட பொண்ணுதான் எங்க அக்கா சந்திரா. வாட்? என்னது? ராணியம்மாவோட பொண்ணு சந்திராவா? நீ உண்மைதான் சொல்றியா? ஆமாங்க. இது பாருங்க, இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி என்ன எதுவும் கேட்காதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த பத்தி இங்க இருக்கிற யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாது. முக்கியமா சந்திரா கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. கேட்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி சரி, கேட்க மாட்டேன். அதான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன ப்ராமிஸ்? நிச்சயமா கேட்க மாட்டீங்கல்ல? நிச்சயமா கேட்க மாட்டேன். சரி, நம்ம குழந்தை என்ன பண்றான்? இவ்ளோ நேரம் அழுது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தான். இப்பதான் படுத்து தூங்குறான். ரொம்ப அடம் பிடிக்கிறான். உன்ன மாதிரி. என்ன மாதிரி இல்ல, உங்கள மாதிரி. சரி சரி, வா உட்காந்து பேசலாம். உன் கூட தனியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அங்க உட்காந்துட்ட? கிட்ட வா. பரவாயில்ல, இப்படி சொல்லுங்க. அட, கிட்ட வந்தா என்ன? என்னன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. இதுக்கு மேல வர முடியாது. என்னன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. இதுதானே வேண்டாங்கிறது. எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் சுமி, இங்க விடுங்க. பார். ஏய் சுமி. சந்திரா, எதுக்காக போன்ல அழுத? என்கிட்ட 2 வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள போனை வச்சுட்ட. உன் மனசுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? எது வந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுவ. ஆனா இந்த தடவை என்கிட்ட பேசாமலே போனை வச்சுட்ட. என்ன விஷயம் சந்திரா? எதுக்காக அழுத? இங்க பாரு, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இத பத்தி பேசணும் தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு ப்ளீஸ். ராணி அம்மாவை பார்த்து அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியும், உங்க அம்மா. உனக்கும் தெரியுமா? சந்திரா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதம்மா. இங்க பாரு, உங்க அம்மா அப்பா எதுக்காக இந்த விஷயத்தை உன்கிட்ட இருந்து மறைச்சாங்களோ அதே விஷயத்துக்காக தான் நானும் உன்கிட்ட இருந்து மறைச்சேன். உன் நல்லதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சோம். ப்ளீஸ் சந்திரா, என்ன தப்பா எடுத்துக்காத. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் இப்பதான் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு பக்கம் அவங்க, ஒரு பக்கம் இவங்க. யார் பக்கம் போறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் பேசாத சந்திரா. நீ அழக்கூடாது. சந்திரா, சந்திரா, இங்க பாரு, நீ அழக்கூடாது. உன்கிட்ட இருக்கிற மனதைரியம் எப்பவும் போல அப்படியே இருக்கணும். ப்ளீஸ் மனசு தளர விடாத சந்திரா. இங்க பாரு, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யோசிச்சோம்னா அது ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். இப்பதானே சொன்னேன் எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு. ஓகே, அப்படி கனவு மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் மறந்துரு. உன் வாழ்க்கையில நீ எப்பவும் போல எப்படி இருக்கியோ அதே மாதிரி யூசுவலா இரு. எல்லாமே தானா சரியா போயிடும் சந்திரா. ப்ளீஸ்.
ராணிமா, இதுவரைக்கும் உங்க அண்ணன் உங்களுக்கு மட்டும்தான் துரோகம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப எனக்கும் சேர்த்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷையும் கடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நாய் என்னையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபேக்டரி ஜேன்னு ஓடிட்டு இருந்தது. மிஷினை தவிர மத்ததெல்லாம் சுத்திக்கிட்டு உங்க அண்ணன் ஓடியே போயிட்டான். இரும்பு மிஷின் ஆச்சே, 24 மணி நேரம் ஓடிட்டு இருந்தா தானே அது துரு பிடிக்காம இருக்கும். அது ஓடின வேகத்துல நானும் ஓடினம்மா. உட்கார்ல, எந்திரிக்கல, தூங்கல, சாப்பிடல. அது ஓடின வேகத்துக்கெல்லாம் நானும் ஓடிட்டே இருந்தம்மா. அப்படி ஓடி ஓடி நான் உழைச்சதுல தான் அந்த கம்பெனி ஓடிட்டு இருந்ததுமா. மிஷின் ஓடுறதுக்காக அவங்கவுங்க எண்ணெயை ஊத்துவாங்க. நான் எண்ணெயே உருக்கி எண்ணெயா ஊத்துனமா. அந்த ஃபேக்டரி ஓடிட்டு இருக்குதுன்னா அதுக்குள்ள ஓ பாசிட்டிவ் ரத்தம் ஓடிட்டு இருக்குதுமா. அந்த ரத்தம் வேற யாரும் இல்ல, ஏன் ரத்தம். ஏன் ரத்தத்துல தான் ஓடிட்டு இருக்குது. சோமநாதன் இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டான். இப்ப சந்திரா விட்டு ஃபேக்டரி இழுத்து மூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். முதல்ல ஓடினப்போ பாதிக்கப்பட்டது நான் தான். இப்ப கம்பெனி இழுத்து மூடிட்டா பாதிக்கப்பட போறது நான் தான். எப்ப பார்த்தாலும் இடி ஏமா என் தலை மேல மட்டும் விழுது. ராணியம்மா, இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? நம்ம ஃபேக்டரிய ஏலம் விட போறாங்க. ஏலம் விட்டா எல்லாருக்கும் மானம் தான் போகும், எனக்கு உயிரே போயிடும். உங்க ஃபேக்டரி ஏலத்துல போக நான் விட மாட்டேன். என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். அடடா, தேன் வந்து பாயுது காதலிலேன்னு சொல்லுவாங்க. தேன் கடலே வந்து மோதுது என் நெஞ்சினிலே. கவிதை பாடுறதை விட்டுட்டு கடன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. அது நம்ம ஃபேக்டரியை விட 3 மடங்கு இருக்கம்மா. 30 மடங்கு இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்ச நோட்டீஸ் கொடுத்தாவது உங்க மானத்தை நான் காப்பாத்துறேன். ஆஹா ஆஹா, இதுவரைக்கும் நான் ஆதி பராசக்தியை தான் நம்பிட்டு இருந்தேன். இனிமே அமெரிக்க பராசக்தியை நம்ப போறேன். அமெரிக்க பராசக்தி, அமெரிக்க பராசக்தி, அமெரிக்க பராசக்தி. ஓம் அமெரிக்க பராசக்தி.
நரேன், வேலையெல்லாம் முடிச்சாச்சா? முடிஞ்சுது. வாங்களே, நான் ட்ராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். வாங்க. இல்ல இருக்கட்டும், நான் நடந்தே போறேன். தேங்க்யூ. எப்படி இருந்த நரேன்? பாவம், இப்ப இப்படி ஆயிட்டானே. நீங்க இல்லாததுனால உங்க ஜூனியரை பார்த்தேன் டாக்டர். ஆமா, மார்னிங் தான் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஓகே டாக்டர், நான் இன்னைக்கு சாயந்தரம் வந்து பார்க்குறேன் உங்களை. தேங்க்யூ டாக்டர். வா நரேன், உட்காரு. என்ன ஃபேக்ட்ரிக்கு போலையா? நாளைக்கு ஃபேக்டரி ஏலத்துக்கு போகுது. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், ஆனா நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, சந்திரா கிட்ட பேசியிருக்கேன், அவ பாத்துக்குவான்னு. நீ வேணா பாரு, அந்த ஃபேக்டரியை அவ கண்டிப்பா வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. இல்ல, நீ சந்திரா மேல இருக்கிற கோவத்துல அப்பா ஃபேக்டரி வேற ஒருத்தர் வாங்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. சந்திரா மட்டும் இந்த ஃபேக்டரி வாங்கினாங்கன்னா அது அப்பாவுக்கு பெரிய அவமானம். எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. தன்னை விட்டு எல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தும் மாமா இன்னும் திருந்தாம இருக்காரே, அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நீ வேணா பாரேன், அந்த ஃபேக்டரியை சந்திரா கண்டிப்பா வாங்க தான் போறா. ஒரு பொண்ணு கிட்ட நம்ம தோத்துட்டோமே, ஆம்பிளைங்கிற ஆணவத்துல இத்தனை நாள் அழிஞ்சிட்டோமேன்னு மாமா வருத்தப்பட ஆரம்பிக்க போறாரு. அதுக்கப்புறமும் அவர் திருந்தலனா, உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறத மறந்துரு, எங்களுக்கும் மாமனார்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறத மறந்துடுறோம். நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருப்போம். சரி, நீ ஃபேக்டரி கிளம்பு, நான் சந்திரா கிட்ட இன்னொரு தடவை பேசுறேன். சரி நீ. சந்திரா, நான் லலிதா பேசுறேன். யாரு? அம்மா, நான் மாறி பேசுறேம்மா. ஜெகதீஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. இப்போ அவரு ஏசி பவித்ராவோட கஸ்டடியில் தாம்மா இருக்காரு. இப்போ என்னம்மா பண்றது? அப்படியே விட்டுடு. மா, நான் சொல்றத செய். ஜெகதீஷ் இல்லாததுனால நான் நினைச்ச காரியம் ஒண்ணு நடக்காம போயிடாது. இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுடலாம். பிரதீப் விஷயம் என்னாச்சு? பிரதீப் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவனை முடிச்சிடு. புரிஞ்சுதா? சரிங்கம்மா, அப்படியே செஞ்சிரு. ஜெகதீஷை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். மிஸ்டர் ஜெகதீஷ், நீங்களே உங்க வாயால உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி சொல்லலைன்னா உண்மையை வரவழைக்க எனக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, ஜீவாவை கடத்தினது யாரு? தெரியாது. ம்? ம். அவர் இப்ப உயிரோட இருக்காரா இல்லையா? தெரியாது. தெரியாது? சரி, ராணியம்மா யாரு? ம்? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டு இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே, எதுக்காக? சொல்லுங்க மிஸ்டர் ஜெகதீஷ். இது பாருங்க, உங்க மேல நான் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய போறேன். உங்க தம்பியை நீங்க கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்காக. உங்க தம்பி அப்ரூவரா மாறிட்டாரு, எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்களும் அப்ரூவரா மாறிட்டா உங்களுக்கு நல்லது, உங்க எதிர்காலத்துக்கும் நல்லது.
உங்களுக்கு 1 hour டைம் கொடுக்குறேன். யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. இல்லனா 7 வருஷம் தண்டனை ஞாபகத்துல இருக்கட்டும்.